எல்லோருக்கும் வணக்கம். பிக் ஸ்க்ரீன் யூடியூப் சேனலுக்கு உங்களை நேரம் மேம்படம் பெற வைக்கின்றேன். கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் ரெட்ரோ. ஸோ அந்த திரைப்படத்தை பற்றி தான் நிறைய பார்க்க போகிறோம். ரெட்ரோன்னு சொன்னால் அதனுடைய தமிழாக்கம் இல்லை அதனுடைய கருத்து என்னன்னு சொல்லி எனக்கு தெரியலை. நிச்சயமாக தெரிஞ்சாக்கள் கமெண்ட்ஸில் வந்து எனக்கு அதை பற்றி ஒரு தெளிவு ஒன்று தாங்க. சூர்யா கம்பேக் கொடுப்பார் ஒரு எதிர்பார்ப்போடு தான் இந்த படத்தை பார்க்க போனேன். என்னென்னு சொன்னால் இந்த படத்தினுடைய டைரக்டர் மேலே வச்சு ஒரு நம்பிக்கை. கார்த்திக் சுப்ராஜ் இயக்கிய படங்கள் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே ஒரு சிறந்த படங்கள். சூர்யா கார்த்திக் சுப்ராஜ் ஊடாக வந்து ஒரு கம்பேக்கை கொடுத்துருவாருன்ற ஒரு நம்பிக்கையில் தான் போனாங்க. ஆனால் சூர்யா கம்பேக் கொடுத்தாரா இல்லையா என்று சொல்றதை விட இந்த படத்தில் கதை இருக்கா இல்லையா என்று ஆராய்ஞ்சு படிக்கிறதான் பெரிய ஒரு விஷயமா போச்சு. இந்த கொரோனா லாக்டவுன் எப்போ வந்துச்சுதோ அண்டை காலகட்டத்தில் இருந்து மக்கள் எல்லாரும் நல்லா வெளிப்படைஞ்சிட்டாங்க. ஏன்னு சொன்னால் வீட்டுக்குள்ள இருந்து இந்த உலகத்தினுடைய சினிமா எல்லாத்தையுமே பார்த்து 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 சினிமா என்று சொன்னா இதுதான், சினிமா என்று சொன்னா இப்படித்தான் இருக்கும். ரெண்டாவது வந்து மக்கள் தங்களுக்குள்ளேயே ஒரு கற்பனையா உருவாகி கொண்டு கதை இருந்தா தான் இன்றைக்கு எந்த ஒரு படமே ஓடமாட்ட ரீதியில கொண்டு வந்து மக்கள் சினிமாவை நிப்பாட்டி இருக்கிறாங்க. இன்றைக்கு வந்து படத்துல விஎஃப்எக்ஸ் நல்லா இருக்கு, அந்த 2 பாட்டு நல்லா இருக்குது, டான்ஸ் நல்லா இருக்குது, ஃபைட் நல்லா இருக்குது என்று சொல்லி யாருமே படம் பார்க்க வரையில. இன்றைக்கு வந்து நாங்கள் படம் பார்க்க போனோம்னு சொன்னா அந்த படத்துல 2 மணித்தியாலமோ 2.5 மணித்தியாலமோ 3 மணித்தியாலமோ அந்த படம் எங்களை கட்டி போட்டு திரையில விட்டு கண்ணெடுக்காம அந்த படத்துல ஒரு நல்ல கதை இருக்கான்னு சொல்லித்தான் அந்த படம் எங்களை பார்க்க வைக்குதான்னு சொல்லித்தான் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க ஒழிய. ஏன்னு சொன்னா இந்த டிக்கெட் இந்த விலை கூட அவ்வளோத்துக்கு ஏறி போயிருக்கு. ஒரு படம் பார்க்க போறோம்னு சொன்னா நிச்சயமா 1000க்கு மேல செலவழிக்க வேண்டியதான் இருக்குது. ஒரு படத்துல கதை இருக்கான்னு சொல்லித்தான் மக்கள் எதிர்பார்க்கிற ஒழிய அந்த படத்துல அந்த ஃபைட் நல்லா இருக்கு, பாட்டு நல்லா இருக்கு, பிஎஃப்எக்ஸ் நல்லா இருக்கு என்று சொல்லி யாருமே இன்றைக்கு படம் பார்க்க போக மாட்டாங்க. சூர்யா கம்பேக் கொடுப்பாருன்னு சொல்லி நாங்கள் நிறைய காலமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். 2020க்கு பிறகு சூர்யா அந்த எந்த ஒரு திரைப்படமுமே பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு ஓடையில நல்ல திரைக்கதையை கொண்ட படங்கள் இல்லைன்னு தான் சொல்லலாம். ஜெய்பீம்ல கூட அது சூர்யாக்கான கதையான்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா நிச்சயமா இல்லை. அது வேற ஒரு கதாநாயகனை நோக்கி போற கதையாத்தான் இருக்கு. அதுக்கு முதல் வந்த சூரியனை போட்டு திரைப்படத்தை ஓரளவுக்கு சூர்யாவுக்குரிய கதை, சூர்யா கம்பேக் கொடுத்த திரைப்படம்னு சொல்லி சொல்லலாம். ஆனா சூர்யா நடிச்ச திரைப்படங்களை நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா வாரணம் 1000, அயன், இதையும் விட இவ்வளவு படங்கள் சூர்யாண்ட சிறந்த படங்கள் எல்லாம் இருக்கு. பேட் அக்லி திரைப்படத்துல இருந்தாலும் ஒரு கதை இருந்துச்சு, மகனுக்காக அந்த கதை நகர்ந்து கொண்டிருந்தது. ஆனா இந்த சூர்யாண்ட இந்த படத்துல வந்து கதை வந்து எதை நோக்கி நகருது என்றதை வந்து கடைசி மட்டும் எங்களால கெஸ் பண்ண முடியலைன்றது உண்மை. ஆனா இவ்வளவு ஒரு முக்கியமான எண்டிங்கை நோக்கி தான் இந்த திரைக்கதை நகர்ந்து கொண்டிருக்கு என்று சொல்லி திரைப்பட ரசிகர்களா இருக்கிறவர்களுக்கு விளங்கி இருக்கும். ஸோ இந்த படத்தை போய் தியேட்டர்ல நீங்க பாருங்க, பார்க்காதீங்கன்னு சொல்ற அளவுக்கு கூட என்னால முடியலை. இன்னும் ஒரு திரைப்படத்தினுடைய விமர்சனத்துல உங்களை அனைவரையும் சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.